ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் குடியாத்த குமார். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த மாதம் எங்களுடைய நகைச்சுவை காணொலிகளை ஒரு தொகுப்பாக தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து சிரிக்கட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. பீஜமுடு டான் 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 டான். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா? டாடி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப சாப்பிடும்போது கூடவா உனக்கு டவுட்டு? அப்படி என்ன டவுட்டு கேட்டு தொலை. இதுல எங்குமே குழி இல்ல, அப்புறம் ஏன் டாடி குழி பணியாருன்னு சொல்றாங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? என்னன்னு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கீங்க, ஒரு தத்துவம் சொல்லாமே. இந்த ரயிலில் போகும்போது கூடவா தத்துவம் சொல்லிட்டா போச்சு. வீட்டில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை வந்தால் உங்கள் மனைவி ஜெயிக்க வச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை. அப்படி நீங்கள் ஜெயிக்க வச்சாதான் நாளைக்கு உங்கள் வீட்டில் கறி சோறு கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. இதான் இன்னைக்கு தத்துவம். ரயிலில் போயிட்டுருக்க, அப்புறமா வேற ஒரு தத்துவம் சொல்கிறேன். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிரலாம் கெட்டா பயிரலாம். மூஞ்சி மோரை மறு மூஞ்சி மோரை. எல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார். நானா வந்து கேட்டேன் உங்களை? நானா சார் வந்து உங்களை கேட்டேன்? நீங்கள் தானே கேட்டீங்க. இப்போ என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? எல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார். பார்த்துக்கலாம் போங்க. நான் பார்க்காத ஆபீசரா? பார்த்துக்கலாம் போங்க. எங்க யாருங்க அவங்க கிட்ட எங்க கத்துட்டு இருக்கீங்க? வேற யாருமா, எல்லாம் பேங்க் ஆபீசர் தான். நான் பாட்டுன்னு செவனேன்னு இருந்தேன். இவங்க தான் ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறியான்னு கேட்டாங்க. சரி வாங்குமேன்னு வாங்கினேன். அப்படி கட்டலன்னா எங்க வந்து கேட்கணும்? போன்ல தானே கேட்கணும். எதுக்கு நேரில் வந்து கேட்கணும்? அதான் சத்தம் போட்டுருக்கேன். பார்த்துக்கலாம் சார். நாங்க பார்க்காத ஆபீசரா? பார்த்துக்கலாம் போங்க. என்னை பார்த்து ஃபுல் டே ஆன்லைனில் இருக்கான்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ரீசார்ஜ் என் சொந்த காசில் பண்ணுறேன், உங்கள் அப்பாவும் விட்டு காசில் பண்ணல. என்னடா சொன்னேன் உன்ட்ட? என்ன சொன்னேன்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏய், கம்மா கடையில் பண்ணி தெரியுதே, அந்த பண்ணி நக்க மாட்டேன் டீய. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. என்னையா, என்ன தைரியம் இருந்தா வீடு புகுந்து அதுவும் பட்ட பகல திருடி இருப்ப? பதில் சொல்லியா ராஸ்கேல். என்ன பண்றதுமா, வீட்டில் எல்லாரும் செல்போனை விடிய விடிய பார்த்துட்டு இருந்தா வேற எப்பதான் நாங்க திரறது? அதான் பகல் டைம்ல திரறோம். என்னங்க வெளியே போறீங்க, நல்ல சட்டை போட்டு போக கூடாதா? இப்படி வெளுத்து போன சட்டை போட்டு போறீங்களே. நான் இந்த மாதிரி வெளுத்து போன துணி போட்டுன்னு போறதுனாலதான் என் பொண்ணு நல்ல துணி போட்டுன்னு காலேஜுக்கு போறா. பசங்க நல்லா இருக்கட்டும்மா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்?
போயிட்டோமா. நிறைய அப்பாக்களோட நிலைமை இப்படி தான் போல, உண்மைதானே? சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வடிச்சுன சொல்றா. உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஏங்க வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஐயரு மாப்பிள்ளை காதுல போய் நல்ல நேரம் முடிய போகுது நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுவா, ஐயரு மாப்பிள்ளைக்கு கொடுக்குற கடைசி இன்ட்டு அதுதான். நல்ல நேரம் முடியுதுப்பா, புரிஞ்சுக்கப்பா தம்பின்ட்டு. மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. வா, வந்த வேலையை பார்ப்போம் வா. கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேரை 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். புல்லா தான் ஓடிட்டு இருக்கு. சீக்கிரம் வாமா. ஏய், நீ லேட்டா தானே வந்த, நீலாம் வரக்கூடாது. நீ நான் சொல்றது, நான் வருவேன். நீ எதுக்கு வர? நான் வருவேன். இந்த வீட்ல எனக்கும் பங்கு இருக்கு. அதே பங்கு எனக்கும் இருக்கு இந்த வீட்ல. 2 பேரும் முதல்ல சொல்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடு பேங்க்ல இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. வா. நானும் 1/2 hour உன்னை கேட்டுட்டு இருக்கேன், உன் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னு. நீ பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க. என்னங்க சாப்பிடுறீங்களா? சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. இருக்கட்டும். 2 பையில எவனே தெரியல பைக் எடுத்துட்டு போயிருக்காங்க. பைக் எடுத்துக்கிட்டு யாரு போனா தெரியலையே. பைக் எடுத்துட்டு போனது இல்லாம மிச்சர் பாக்கெட்டை பவுச்சுக்குள்ள வச்சிருக்காங்க. மிச்சர் பாக்கெட் மிச்சர் வாங்கி தின்றுப்பாங்க. என்ன மிச்சர் வாங்கி தின்றுப்பாங்க? அது என்ன மிச்சர் தெரியுமா உனக்கு? முதல்ல என்ன மிச்சர்? சரக்கு அடிக்க சைடு டிஷ் வச்சிருக்க மிச்சர் அடியாது. ஒரு சின்ன மெலிசா ஒரு பாக்கெட் போட்டு 10 ரூபா 20 ரூபா அநியாயம் விற்பாங்கல்ல, அதை வாங்கி போத்துக்குள்ள வச்சிருக்கான். அட வாங்கி வா தின்றுப்பாங்க. திங்க புழு பாக்கெட்டால இருக்கு. ஒரு பாக்கெட் பிச்சு இருக்கு, ஒரு பாக்கெட் பிக்காம இருக்கு. கொய்யாக்கா மிட்டாய் 2 மிட்டாய் உள்ள வச்சிருக்கேன். கொய்யாக்கா மிட்டாய் வச்சிருக்காங்களா? டேஸ்டா இருக்குன்னு வாங்கிருப்பாங்க. என்ன கொய்யா டேஸ்டா இருக்குன்னு வாங்குறாங்க? அது வந்து எதுக்கு? சிகரெட் எடுத்தா ஸ்மெல் வராம இருக்குது கொய்யாக்கா போடுறாங்க. எதுவுமே தெரியாம பிள்ளைய என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்பி நான் விட்டுட்டு போனா அந்த போல இப்ப எவன் பண்ணா போய் தண்ணிய போட்டு கொய்யாக்கா மிட்டாய் போட்டுக்கிட்டு தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவனே, இந்த புது வாழ்வுல எனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடு. ஆனா கெட்ட புத்தியை மாத்திரம் கொடுத்துறாரு. கடவுளே, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க முடியா செஞ்சிடாது. ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத, சரக்கு பழசா? பெசங்கள் அந்த சரையை குடிச்சா அப்படித்தானே இருக்கும். அம்மா எப்ப பார்த்தாலும் நோசம் நோசம் இருக்கா? என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? தம்பி வரிக்கு எவ்வளவுப்பா? 3 ரூபாண்ணா. சரி கொடுப்பா ஒண்ணு. பழம் எவ்வளவுப்பா? 3 ரூபா. இந்தா இதை வச்சுக்கோ, எனக்கு பழமே கொடுத்துரு. தம்பி வரம்பா. பழத்துக்கு காசு கொடுக்காமலே போறேன்னா? வரிக்கு பதில் தானே பழம் கொடுத்த. வரிக்கு காசுனா? வரிக்கு கொடுத்துட்டே வட்டா. ஏங்க நீங்க கடையில இப்படிதான் வியாபாரம் பாப்பீங்களா? நீங்க போங்க உள்ள, நான் பாத்துறேன். உன் பேப்பர்ல என்ன இருக்குன்னு நீனே வாசி. கட்டுமல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, படி. சந்திரனில் 2 வச்சா, ரஞ்சிதமே
ரஞ்சனமே. அது அப்படி இல்ல. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை கம்பு நொறிய வெளுக்கணுமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை நார நார பிரிக்கணுமே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் பெண்கள் நம்ம மேலே கோபப்படுறது வெறும் 16 மணி நேரம் மட்டும்தான். அப்போ மீதி 8 மணி நேரம் தூங்கிடுறாங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லைன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா. நீ யாரு? மாமா. வெளியே போ. நீ யாரு? மச்சான். நீ வெளியே போ. நீங்க சொந்தக்காரன். வெளியே போ. நீ யாரு? நண்பன். நீ இருக்கலாம். உள்ள போ. ஆமா, இந்த வீட்ல வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றிய, நீ யாரு? பாபா. குடும்ப செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்ல? ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நம்ம பிள்ளைகளை பூரா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். வேலைக்கா? ஆமா. இந்த அப்ப வேர்க்கல்ல, இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இந்த குட்டியை கொண்டு போய் பீச்ல சுண்டல் விக்கிற வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். என்னண்ணே ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு தத்துவம் சொல்லுங்களேன். தத்துவம் தானே, சொல்லிட்டா போச்சு. ஒரு மனுஷன் காதலி இல்லாமல் கூட வாழ்ந்துடுவான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் கறி இல்லாமல் வாழவே முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இதான் இன்னைக்கு தத்துவம். அலெக்ஸ், பச்சை கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரா? அதுக்கு ஒருத்தர் டாக்டர் கேரட் சிவப்பு கலர்ல தானே இருக்கும், பச்சை கலர் கேரட்டுக்கு நான் எங்க போறதுன்னு கேட்டாரா? ஏகாம்பரம் அதே டாக்டர் கிட்ட ஒரு பொம்பளை போய் சொன்னாலா, டாக்டர் என் புருஷன் பெட்ரோலை குடிச்சிட்டான்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, ஒரு 3 கிலோமீட்டர் ஓட சொல்லுங்க, பெட்ரோல் தண்டாலே காலி ஆயிடும். அலெக்ஸ், அதே டாக்டர் ட்ரெயின்ல ஊர்ல வேற டாக்டர் இல்லையா? அதே டாக்டர் வச்சு ஜோக் சொல்லிட்டு இருக்க, வேற டாக்டர் வச்சு சொல்றான். அப்படியா அலெக்ஸ்? வேற டாக்டர் வேற ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இஞ்சி மரப்பா வித்துட்டு போனானா? அதுக்கு டாக்டர் பண்ணாதப்பா, நான் உள்ள போய் உட்கார்றேன். 9 மணிக்கு ஊருக்கு போய் சேரணும். No. உன்னை தட்டி விட்டவன் முன்னாடி நீ வளர்ந்து காட்டணும். ஐயோ மோசமான உலகம் இது, உசாரா பேசணும். பணத்தை பார்த்து பழகுனாக்கா பிச்சை எடுப்படா. நீ உண்மையாக இருந்தா உனக்கு கதைய குடுப்பாண்டா. நல்லவனா வேஷம் போட்டு நம்ம கிட்டைய நடிப்பா. காரியம் ஆவணும்னா நம்ம கால புடிப்பா. தைரியம் இருக்கிறவன் பேசுவான்டா முன்னாடி. ஒண்ணுத்துக்கோ லாய்கள் அதவ பேசின்னு இருப்பான் பின்னாடி. ஒருத்தரை கீழே இறக்கி மேலே ஏற ஆசைப்பட மாட்டேன். என்ன சீண்டி விட்டா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். ஒருத்தரை கீழே இறக்கி மேலே ஏற ஆசைப்பட மாட்டேன். என்ன சீண்டி விட்டா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். தனியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வருவேன் மேல. யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னா. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். எங்க இப்படி ஓடுற? எனக்கு உங்கள்கிட்ட பேச நேரமும் இல்ல, இந்த வீட்டுல நிம்மதியும் இல்ல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. இங்க இருங்க, முறுக்கு சுட்ட எண்ணெய ஒரு பாத்திரத்துல ஊத்தும் போது கொஞ்சோண்டு ஊத்திருச்சு. அதுக்கு உங்க அம்மா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கிறா.
அதான் அவங்கள சம்பாரிச்சாங்க, நான் சம்பாரிச்சு என்ன வாங்கி கொடுக்குறேன்? முட்டூன்னு எண்ணெய் கூட என் பொண்டாட்டிக்கு ஊத்துறதுக்கு உரிமை இல்லையா? இந்த வீட்ல என்ன புரிஞ்சு நடந்துக்கிறது நீங்க ஒருத்தர் தாங்க. விடு, கவலை விடு, நான் பேசுறேன் எங்க அம்மாட்ட. என்ன? சரி இருங்க, நான் 2 மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். மருந்து எதுக்கு? நான் தான் சொன்னேன் இல்லங்க, முறுக்கு சுட்டு என்ன உங்க அம்மா கால்ல கொஞ்சோண்டு ஊத்திடுச்சு. என்ன விஷயம்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே? சரி இந்தா இத புடி, நல்லா படி. டேய் நாளைக்கு வந்து பரீட்சையில திருதிருன்னு முழிக்க கூடாது. சீக்கிரமா போய் மனப்பாடம் பண்ணிக்கடா. நாளைக்கு உனக்கும் பரீட்சை தானே? பின்ன புஸ்தகம் தூக்கி அவங்ககிட்ட குடுக்குறியே, நீ படிக்க மாட்டியா? அதுக்கு அவசியமே இல்ல. ஏங்க? நாளைக்கு நடக்க போற பரீட்சையில என் முன் பெஞ்சில உட்கார்ந்து பரீட்சை எழுத போறவனே அவன் தானே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.